ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஜமுனா கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழத்தை வச்சுட்டு ஒரு லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பப்பாளி பழம் எடுத்திருக்கேன். இதை தோல் எல்லாம் சீவிட்டு ஒரு பாதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுவே போதும் நமக்கு. இதில் இருக்கிற சீடு எல்லாமே நான் எடுத்துட்டேன். பாருங்கள், இது மாதிரி சீவி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 1.5 டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம சீவி வச்சுக்கிற பப்பாளி பழத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணியில் வந்துட்டு பப்பாளி பழம் வந்துட்டு நல்லா வேகணும். வெந்துட்டு தண்ணி எல்லாம் சுருண்டு வரும். ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் 2. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தண்ணி எல்லாம் நல்லா குறைஞ்சி வரணும். பாருங்கள், குறைஞ்சிடுச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனை வச்சுட்டு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ வடிகட்டின பப்பாளி பழத்தை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க. நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்டு வெறும் அந்த பப்பாளி பழம் மட்டும் இருக்கும் நமக்கு. நெய்யில் அந்த பைண்டாகி இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சுகர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அதிகமாக வேணாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூடவே வந்துட்டு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே பப்பாளி பழம் நல்லது தான். இன்னும் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம், இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட இது கூட நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு லைட்டாக சூட்டோடு நான் அப்படியே உருண்டை பிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே குயிக்கான லட்டு ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஃப்ரூட்டில் ரொம்பவே பார்க்க எம்மியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.